நான் இந்த லெசனில் உங்களுக்கு 8th லெசன் சொல்ல போகிறேன். அதாவது படிக்கும்போது நல்லா டீப்பாக படிங்க. அப்போ தான் நாளைக்கு பேசுறதுக்கு யூஸாக இருக்கும். சும்மா என்னமோ சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வயசுக்குள்ளே என் பொண்ணும் பிரவீன் முடிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மட்டும் நம்மளோட எய்மாக இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நல்லா புரியணும். ஒரு பாஷை புரிஞ்சாதான் நமக்கு எங்கே போனாலும் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா படிங்க, கவனித்து படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமஸ்தே. நான் இந்த லெசனில் உங்களுக்கு 8th லெசன் போகிறேன். மத்திமால ஏக் டோக்ரி பர் மிட்டி. ஏக்னா ஒரு, டோக்ரினா கூடை, பர்ன நிறைய, மிட்டி அப்படின்னா மண். கிசி ஜமீன்தார் கே, ஏதோ ஒரு ஜமீன்தாருடைய மகள்னா அரண்மனை, கே பாஸ் அருகில், ஏக் ஒரு, கரீப் ஏழை, அனாத் அனாதை, விதுவாக்கி விதவையுடைய, ஜோம்படி தி குடிசை இருந்தது. ஜமீன்தார் ஷாஹப் கோ, ஜமீன்தார் ஐயாவிற்கு, அப்புனே தன்னுடைய மகள்ன அரண்மனை, மகள் கா ஹாத்தா அதாவது வேலியிட்டு வளைக்க, அரண்மனை வேலியிடுறது, வேலியிட்டு வளைச்சிக்கிறதுக்கு. உஸ் ஜோம்படி தக் அந்த குடிசை வரை, படானேக்கி உயர்த்துவதற்கான இச்சான ஆசை, ஹுயி உண்டானது. விதுவா சே விதவையிடம், பஹு தேரா நிறைய தடவை, கஹா சொன்னார், கீன தட் அப்னி ஜோம்படி உன்னுடைய குடிசையை, ஹட்டா லே அகற்றிவிடு, பர் ஆனால், வதோ அவள், கையி ஜமானே பல காலமாக, அவஹிங் பசீதி அங்கேயே வசித்து வந்தாள். உஸ்கா பிரிய பதி அவளுடைய பிரியன அன்பான, பத்தின கணவன், அவர் மற்றும், இக்லௌதா புத்திர ஒரே மகன், மகனும், உஸ் ஜோம்படி மே அந்த குடிசையில், மர் கயே தே இறந்து விட்டிருந்தான். பத்தோஹூபி மருமகளும், 5 பரஸ் வருட, ஏ கன்யாக்கோ ஒரு பெண்ணை, சோடுகர் விட்டுவிட்டு, சல் பசீதி இறந்துவிட்டாள். அப் இப்பொழுது, வ போத்தீஹி அந்த பேத்திதான், இஸ் இந்த, விருத்தாவஸ்தாமேம் முதுமையில், உஸ்கா அவளுடைய, ஏக் மாத்திர ஒரே ஒரு, ஆதார்த்தி ஆதாரமாக இருந்தாள். ஜப் எப்பொழுது, உசே அவளுக்கு, அப்னி தன்னுடைய, பூர்வஸ்திதி முன்றைய நிலை, யாத் ஆ ஜாதி தோ நினைவு வந்தால், மாரே அதாவது ரொம்ப துக்கத்தோட, அடித்து துக்கத்துடன் அடித்துக்கொண்டு, துக்கத்துடன், ஃபூட் ஃபூட்கர் தேம்பி தேம்பி, ரோனே லக்தி தி அழத் தொடங்கி இருந்தாள். ஆர் மேலும், ஜபுசே எப்பொழுதிருந்து, உஸ்னே அவள், அப்புனே தன்னுடைய, ஸ்ரீமான் படோசிக்கு இச்சா இந்த ஜமீன்தார் பக்கத்து வீட்டுக்காரர், படோசின நெய்பர்னு அர்த்தம், இச்சா கா ஹால் சுனா விருப்பத்துடைய நிலையை சொன்னாரோ, தபுசே அப்பொழுதிருந்து, வஹ் அவள், மிருத்து பிராய் அதாவது இறந்து விட்டதைப் போல ஆகிவிட்டாள். ஹோ கயி தி ஆகிவிட்டாள். உஸ் ஜோம்படி மே அந்த குடிசையில், உஸ்கா அவளுடைய, மண் மனம், லகு கயாத்தா ஈடுபட்டு இருந்தது. கி அப்படின்னா தட்டுன்னு அர்த்தம், பினா மறை இறக்காமல், வஹாங் சே அங்கிருந்து, வ அவள், நிக்கல்னா வெளியேற, நஹி சாகதி தி விரும்பவில்லை.
ஜமீன்தார் கே ஜமீன்தாருடைய சப்ன எல்லா பிரயத்தன முயற்சி நிஸ்ஃபல் ஹுயே அப்படின்னா தோல்வி அடைந்தது. தப் அப்பொழுது வே அவர் அப்படின்னா தன்னுடைய ஜமீன்தாரி சால் சலானே லகே ஜமீன்தாருக்கு உரிய தந்திரத்தின் மூலம் தன் செயலை செய்ய தொடங்கினார். பால்கி கால் கால்னா தோல், பால்னா ஹேர்னு அர்த்தம். தோல் இருக்கிற முடிய கூட நிக்கால்னே வாலே வக்கீலோங்கி வெளியெடுக்கக்கூடிய வக்கீலுடைய தைலின பைய கரம் கர்ண நிறைத்துவிட்டு உணவுனை அவர் அதாலத் சே கோர்ட்டிலிருந்து ஜோம்படி பர் குடிசை மீது அப்புனா கப்ஜா தன்னுடைய அதிகாரம் அல்லது கைப்பற்றுதல், கப்ஜானா அதிகாரம் அல்லது கைப்பற்றுதல், கைப்பற்றி கொண்டார். மேலும் ஆவுர்னா மேலும் விதவா கோ விதவையை வஹாங் சே அங்கிருந்து நிக்கால் தியா வெளியேற்றி விட்டார். பேச்சாரி பேச்சாரினா பாவப்பட்ட போக்கற்ற அனாதை தோ தீஹி அதாவது அனாதையாகத்தான் இருந்தால் பாஸ் படோஸ்மே அருகிலுள்ள ஏதோ ஒரு இடத்தில் கஹிங் ஜாக்கர்னு எங்கோ சென்று அருகில் எங்கோ சென்று ரஹ்னே லகி வசிக்க தொடங்கினாள். ஏக் தின் ஒரு நாள் ஸ்ரீமான் அந்த ஜமீன்தாரை குறிக்கிறது. உஸ் ஜோம்படி கே அந்த குடிசைக்கு ஆஸ்பாஸ்னா அருகில் டஹல் ரஹேத்தே உளவிக் கொண்டு இருந்தார். அவுர் மேலும் லோகோங்கோ மக்களுக்கு காம் பத்லா ரஹேத்தே வேலை சொல்லிக் கொண்டு இருந்தார். வஹ் வித்வா அந்த விதவை ஹாத்மே கையில் ஏக் டோக்ரி ஒரு கூடை லேக்கர் எடுத்துக்கொண்டு பஹாங் பகுஞ்சி அங்கு சென்றடைந்தாள். ஸ்ரீமான்னே அந்த ஜமீன்தாருக்கு உஸ்கோ தேக்தே ஹி அவளை பார்த்த உடனேயே அப்னே நௌக்ரோங் சே தன்னுடைய வேலைக்காரர்களிடம் கஹா சொன்னார். கீன தட் மீனிங் வரும். உசே அவளை யஹா சே இங்கிருந்து ஹட்டா தோ விலக்கிவிடு, வெளியே போக சொல்று அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கணும். பர் ஆனால் வஹ் கிட்கிடாக்கர் போலி அவள் கிட்கிடான பயந்து கொண்டு போலினா பேசினாள். மகாராஜ் அப்தோ மகாராஜா இப்பொழுது எக் ஜோம்படி இந்த குடிசை துமாரி ஹி ஹோகை உன்னுடையதாகத்தான் ஆகிவிட்டது. மை உசே நான் அதை லேனே எடுக்க நகி ஆயி வரவில்லை. மகாராஜ் க்ஷமா கரேங்தோ மகாராஜா க்ஷமான மன்னிப்பு மன்னித்தால் ஏக் வினத்திகை நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். வினத்தினா ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஜமீன்தார் சாஹப் கே ஜமீன்தார் ஐயா சிர் ஹிலானே பர் தலை ஹிலான அசைத்தல் அசைத்தவுடன் உஸ்னே கஹா அவள் சொன்னாள். ஜப்புசே எப்பொழுதிருந்து எக் ஜோம்படி இந்த குடிசை சூட்டிகை எங்கள் கைவிட்டு போயிருச்சோ தபுஸ் சே அப்பொழுதிருந்து மேரி போத்தி என்னுடைய பேத்தி நே போத்தினே கானா பீனா சாப்பிடுவதை சோட் தியா விட்டு விட்டாள். வஹி மைனே பகுத் குச் சம்ஜாய நான் நிறைய சமாதானப்படுத்தினேன். பர் ஆனால் வஹ் ஏக் நஹி மான்தி ஆனால் வஹ்னா அவள் ஏக்னா ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யஹி கஹா கர்த்திகை இவ்வாறே கஹா கர்த்திகைனா சொல்லிக்கொண்டு இருக்கிறாள். கி அப்னே கர்ச்சல் நம்ம வீட்டுக்கு போகலாம். வஹி ரோட்டி காவுங்கி அங்கே தான் நான் ரொட்டி சாப்பிடுவேன். அப் இப்பொழுது மைம்னே நான் யஹ் சோச்சா இதை யோசித்தேன். கி அப்படின்னா தட் இஸ் ஜோம்படி மேம் இந்த குடிசையிலிருந்து மேம் சேனா ஜோம்படி மேம் சே அப்படின்னா குடிசையிலிருந்து ஏக்னா ஒரு டோக்ரி பர் கூடை நிறைய மிட்டி மண்ணை லேக்கர் எடுத்துக்கொண்டு உசிக்கா சூல்ஹா பனாக்கர் அதை அடுப்பாக ஆக்கி சூல்ஹான அடுப்பு ரோட்டி பக்காவூங்கி ரொட்டி தயாரிப்பேன். இசுசே பரோஷாகை பரோசான நம்பிக்கை இதிலிருந்து நம்பிக்கை இருக்கிறது. வஹ் ரோட்டி கானே லகேகி அவள் ரொட்டி சாப்பிட தொடங்குவாள். மகாராஜ் கிருபா கர்கே தயவு செய்து ஆன்யா தேங்தோ கட்டளை இட்டாள். இஸ் டோக்ரி பர்
இந்த கூடையில் மிட்டி லே ஜாவும் மண்ணை வந்து எடுத்துக்கொண்டு செல்வேன். ஸ்ரீமான் நே ஆக்ஞா தேதி, ஸ்ரீமான் அந்த ஜமீன்தார் வந்து ஆக்ஞான கட்டளை, தேதின கொடுத்து விட்டார். விதவா ஜோம்படி கே பாகர் கை, அந்த விதவை வந்து ஜோம்படின குடிசை, குடிசைக்கு பீத்தர்னே உள்ளே சென்றாள். வஹாங் ஜாத்தே ஹி, அங்கே சென்ற உடனேயே உசே அவளுக்கு புராணி பழைய பாத்தேங் விஷயங்கள் ஸ்மரன் ஹுவா நினைவு உண்டானது, நினைவு ஏற்பட்டது. அவர் உஸ்கி ஆங்கோங் சே மேலும் அவளுடைய கண்களில் இருந்து ஆங்கி தாரா கண்ணீர் துளிகள் பஹ்னே லகி பெருக்கெடுக்க தொடங்கியது. அப்னே ஆந்தரிக் துக்குக்கோ தன்னுடைய உள் மனசில் உள்ள துக்கத்தை கிசி தரக் ஏதாவது ஒரு வகையில் சம்பால்கர் சமாளித்து கொண்டு உஸ்னே அவள் அப்னி டோக்ரீமே தன்னுடைய கூடையில் மிட்டி பர்லி மண்ணை வந்து எடுத்துக்கொண்டாள். பர்லின நிறைத்து கொண்டாள். அவர் ஹாத் சே உட்டாக்கர் கையினால் எடுத்து பாகர் லே ஆகி, பாகர்ன வெளியே, லே ஆயின எடுத்து கொண்டு வந்தாள். ஃபிர் பிறகு ஹாத் ஜோடுகர் கையை கூப்பி ஸ்ரீமான் சே அந்த ஜமீன்தாரிடம் பிரார்த்தனா கர்னே லகி பிரார்த்தனை செய்ய தொடங்கினாள். மகாராஜ் கிருபா கர்க்கே தயவு செய்து இஸ் டோக்ரிக்கோ இந்த கூடையை ஜரா கொஞ்சம் ஹாத் லகாயே கொஞ்சம் கையால் பிடிங்க. ஜிஸ்ஸே கி மை உசே அப்னே சிற்பர் தர் லூங், அப்பொழுது மைன நான் உசேன அதை அப்னேன என்னுடைய தன்னுடைய அப்னேன ஒன்ஸ் ஓன்னு அர்த்தம், சிற்பர் தலையில், தர் லூங்ன தாங்கிக் கொள்வேன். ஜமீன்தார் சாஹப்கோ சாஹப் ஜமீன்தார் ஐயாவிற்கு பஹ்லே தோ முதலில் பகுத் நாராஜ் ஹுயே முதல்ல வந்து என்னாச்சு பகுத் நாராஜன் ரொம்ப கோபம் வந்தது. பர் ஆனால் ஜப் எப்பொழுது, பார் பார் அடிக்கடி ஒவ்வொரு முறையும், பார் பார்னா அடிக்கடி ஒவ்வொரு முறையும், ஹாத் ஜோடனே லகி கையை கூப்ப தொடங்கினாலோ, அவர் பைரோங் பர் கிர்னே லகி பைர்ன கால், காலில் கிர்னே லகி தோ விழ தொடங்கியதால், உன்கே மண் அவருடைய மனதில் குச் தயா ஆகயி கொஞ்சம் இரக்கம், தயான் இரக்கம், ஆகையின வந்துவிட்டது. கிசி நௌக்கர் சே ஏதோ ஒரு வேலைக்காரனிடம், நா கஹர் சொல்லாமல், ஆப்ஹி தானே, ஸ்வயம் ஸ்வயம்னா செல்ஃப்னு அர்த்தம் தானே, ஆப்ஹி ஸ்வயம் ஸ்வயம் டோக்ரி உட்டானே ஆகே படே கூடையை தூக்க முன்னே வந்தார். ஜியோங்கி டோக்ரிக்கோ கூடையை ஹாத் லகாக்கர் கை கொடுத்து ஊப்பர் உட்டானே லகே மேலே எடுக்க தொடங்கினாரோ, தியோங்கி தேக்கா அப்பொழுது பார்த்தார், யஹ் காம் இந்த வேலை உன்கி சக்திக்கே பாகர்கை இந்த வேலை வந்து தன்னுடைய சக்திக்கு மீறியது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஃபிர்தோ பிறகு, உனோங்னே அவர் அப்படி தன்னுடைய சாரின எல்லா தாக்கத்தின வலிமை லகாக்கர்ன கொடுத்து, டோக்ரிக்கோ கூடையை உட்டானா சாகா தூக்க விரும்பினார். பர் ஆனால் ஜிஸ் ஸ்தான் பர் டோக்ரி ரக்கீத்தி ஸ்தான இடம் எந்த இடத்தில் டோக்ரின கூடை ரக்கீத்தி வைக்கப்பட்டிருந்ததோ, வஹாங்ஸே அங்கிருந்து, வஹ் ஏக் ஹாத் பி அவர்னால ஒரு கையளவும் கூட உஞ்சா நாகுயின தூக்க முடியவில்லை, மேலே தூக்க முடியவில்லை. வஹ் லஜ்ஜித் ஹோகர் அவன் வெட்கமடைந்து, கஹ்னே லகே சொல்ல தொடங்கினார், நஹி இல்லை, ய டோக்ரி ஹம்சே இந்த கூடையை வந்து என்னால் வந்து ந உட்டாயி ஜாயகின தூக்க முடியாது. யக் சுன்கர் விதவானே கஹா இதை கேட்டு அந்த விதவை சொன்னால், மகாராஜ் நாராஜ் நாகோ கோபம் கொள்ளாதீர்கள், ஆப்சே உங்களிடமிருந்து ஏக் டோக்ரி பர் ஒரு கூடை நிறைய மிட்டின மண் நஹி உட்டாயி ஜாத்தி தூக்க முடியவில்லை. அவர் மேலும் இஸ் ஜோம்படிமே இந்த குடிசையில் ஹசாரோங் டோக்ரியோங் ஆயிரக்கணக்கான கூடை மிட்டி படிகை மண் வந்து இருக்கிறது. உஸ்கா பார் அதனுடைய சுமை, ஆப் நீங்கள் ஜன்ம பர் வாழ்நாள் முழுவதும் கைசே உட்டா சக்கேங்க எப்பொழுது வந்து எப்படி தூக்க முடியும்.
आप ही इस बात पर நீங்களே இந்த விஷயத்தில் விசார் கீஜியே சிந்தியுங்கள். ஜமீன்தார் சாஹப் ஜமீன்தார் ஐயாவிற்கு தன் மதுசே அதாவது பணம் இருக்கிறவங்க மதத்தினால கர்வித் ஹோ கர்வம் கொண்டு அப்புனா கர்த்தவியன கடமை தன்னுடைய கடமையை பூல் கயேத்தே மறந்திருந்தார். பர் ஆனால் விதுவாக்கே உபயுக்த விதவையுடைய மேலே சொல்லப்பட்ட உபயுக்தன மேலே சொல்லப்பட்ட த அபோவ் வச்சன் பேச்சு சொல்லை சுன்தேகி கேட்டவுடனேயே உன்கே ஆங்கேங் அவருடைய கண்கள் அதாவது ஆங்கேங் குல்கை அப்படின்னா தெளிவு பெற்றார் அப்படின்னு அர்த்தம். கிருத் கர்மகா தான் செய்த செயலுக்கு பச்சாத்தாப் கர் வருத்தப்பட்டு கொண்டு உனோங்னே அவர் வித்வாசே விதவையிடம் க்ஷமா மாங்கி மன்னிப்பு கேட்டார். அவர் மேலும் உஸ்கி ஜோம்படி அவளுடைய குடிசையை வாபஸ் தேதி திருப்பி கொடுத்து விட்டார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு எது புரியலைன்னா தாராளமாக கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்கு பின்னால் நான் ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிற மீனிங் ஃபுல்லாக போட போகிறேன். தென் நெக்ஸ்ட் ஆப்போசிட்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் மேக்கிங் போடுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பிராத்தமிக்கு மத்தியமெல்லாம் படிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்தது தொடரும்.